தமிழக அரசு வந்து ஆன்மீக அரசு. ஆன்மீக அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீபாவளி கூட முதலமைச்சர் வாழ்த்து சொல்ல மாட்டேன்றாங்க. இது எப்படி ஆன்மீக அரசா இருக்க முடியும்? ஒரு தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லணும் வேண்டாமா? நீங்க திமுக பொன்முடி அமைச்சர் மட்டும் இல்ல, எல்லா அமைச்சர்களுமே தான் பேசுறாங்க. இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களை மதிக்கிறது இல்லை, பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்டே இருக்கு. அதை கட்டுப்படுத்த முதலமைச்சர் ஒவ்வொரு இடத்துல நிக்க முடியாது. நான் சொல்றேன், முதலமைச்சர் நேரடியா போய் ஊர்வலா போய் யாரையும் பார்க்க முடியாது. அவர் கையில வச்சிருக்க காவல்துறையை சிறப்பான முறையில் செயல்பட வைக்கணும். அது முதலமைச்சர் தவறி இருக்கிறாங்க. அது அவர் ஒன்றும் தோக்கடிக்க முடியாது. மக்கள் தான் நினைக்கணும் யார் முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கணும். இப்ப முருகானந்தத்தை யாரு சட்டமன்ற உறுப்பினரோ அந்த இவர் எந்த தேதியில போட்டிடுறாரோ அந்த மக்கள் தான் நினைக்க முடியும். முதலமைச்சர் நினைச்சு எல்லாரையும் தோக்கடிக்க முடியாது. அவரு என்ன அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னா, தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். மத்திய அரசு வந்து கையெழுத்துட்டாங்க. அதை வந்து ஏத்துக்காம தமிழக அரசு கலைஞர் கையெழுத்துட்டாங்க. மத்திய அரசு உண்மையா அந்த திட்டத்தை அறிவிச்சு கைவினை திட்டம்னா விஸ்வகர்மா அப்படி ஒரு 17-18 ஜாதிகளுக்கு அவங்க என்னென்ன தொழில் செய்யறாங்களோ அவங்களுக்கு மத்திய அரசு திட்டத்தை அறிவிச்சிருக்கு. ஆனா இவங்க எப்பொழுதுமே எந்த மத்திய அரசு திட்டமா இருந்தாலும் அதை வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஒப்புதல் ஏத்துக்கவே மாட்டாங்க. ஒரு சட்டம் கொண்டாந்தாங்க மத்திய அரசு, இடபிள்யூஎஸ், அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, அதுல ஒரு பகுதி இஸ்லாமியர்களும் வர்றாங்க. ஆனா எந்த மத்திய அரசு திட்டம் வந்தாலும் இவங்க எதிர்ப்பான ஒரு திட்டம் கொண்டு வருவாங்க. இவங்களுக்கு இப்ப ஒரு பயம் வந்திருக்கு. என்ன பயம்னா, ஆட்சி நம்மளை விட்டு போயிடும் அப்படிங்கிற பயம் வந்திருக்கு. அதனால ஒன்னொன்னா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் இப்ப சொன்ன மைக்கில் போய் நீங்க எடுக்கலையா? நீங்க இல்ல, அந்த சாதம் ஹரியானாவிலேயே ஆட்சி கொண்டு வந்ததும் அந்த சாதம், மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஆட்சி கொண்டு வந்ததும் அந்த சாதம், டெல்லி பட்டணத்தில் ஆட்சி கொண்டு வந்ததும் அந்த சாதம், தமிழ்நாட்டில் ஆட்சி கொண்டு வர போறோம் அந்த சாதம். அவர் தான் அமித்ஷா. திருச்சியில கழிவுநீர் கலந்து 4 பேர் இறந்து போயிருக்காங்க. நகராட்சி நிர்வாகம் அதுக்கு உடனடியாக 4 பேருக்கு 25 லட்சம் ஏதோ கொடுத்ததா சொல்றாங்க. இன்னும் 53 பேர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறதா சொல்றாங்க. என்ன செய்யணும்? அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிடுச்சு. இதெல்லாம் சரி பண்ணணும். அந்த தேர்தல் அறிக்கையில டாஸ்மாக படிப்படியா குறைப்போம்னு சொன்னாங்க, குறைக்கவே இல்லை. படிப்படியா குறைப்போம்னு சொல்லி குறைக்கவே இல்லை. எல்லா இடங்கள்லயும் போதைப் பொருள், கஞ்சா எல்லாம் விற்பனை ஆகிட்டு தான் இருக்கு. அதான் முதல்ல சொன்ன சட்ட ஒழுங்கு சரியில்லை. அப்படி சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னா மொத்தமா சொல்ல முடியாது. பாலியல் வன்கொடுமை, ஸ்கூல்ல கலாட்டா, வெட்டு குத்து, அதுக்கப்புறம் கஞ்சா, போதைப் பொருள்.